வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழீழ பகுதிகளில் பல மரங்களை வெட்டி அழுத்தும் மின்சார சபை. மின்சாரம் வழங்குகின்றோம் என்று கூறி தமிழர்கள் பகுதிகளில் பல மரங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. பல நாடுகளில் மின்சாரம் நிலத்துக்கு கீழ் அமைக்கப்படும் வழிகள் ஊடாகவே எடுத்து செல்லப்படுகின்றன. அதுவும் புதிய மின்சாரம் வழங்கும் பகுதிகள் என்றால் அம்முறைகளை பின்பற்றப்படுகின்றன. ஆனால் தமிழர் பகுதிகளில் மகிந்த சிந்தனை என்று கூறி பழைய முறையான புனர் நிர்மாணங்களை நடைபெறுகின்றது. இலங்கை மின்சார சபையின் நடவடிக்கையால் பல லட்சம் மரங்கள் பறிக்கப்பட்டது இன்று வரை எவரும் உணர்ந்ததாக இல்லை. தனது தேவைக்கு ஒரு மரத்தை பறிக்க சொல்லனா கட்டுப்பாடுகளை மக்கள் சந்திக்கின்றனர். ஆனால் மின்சார சபை வந்து ஒரு அடையாளம் போட்டால் போதும் எந்த மரமாக இருந்தாலும் பறிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலையே இருக்கிறது. இன்று வளர்ந்த நாடுகளில் மிக அரிதாகவே மின்சாரம் வெளிப்பாதையூடாக எடுத்து வருவதை காணலாம். அதிகம் வளர்ந்த நாடுகள், புதிய புனர் நிர்மாணம் செய்யும் நாடுகள் மின்சாரத்தை நிலக்கீழ் பாதைகள் ஊடாகவே எடுத்து வருகின்றன. ஆனால் தமிழீழ பகுதிகளில் ஒரு இடத்தில் கூட நிலக்கீழ் பாதை ஊடாக மின்சாரம் எடுத்து செல்வதை காண முடியவில்லை. மின்சார சபைக்கு தமிழீழ பகுதிகளில் மரங்களை தவிர்த்து மின்சாரம் வழங்கவே மகிந்த கட்டளையிட்டிருக்கிறாரோ இல்லவோ. 25,000 ரூபாய் கொடுத்தால் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் ஸ்ரீலங்கா அரசுகளின் நிர்வாகம். வீதிகளில் அன்றாடம் பல விபத்துகள் அதிகரித்து செல்கின்றது. தமிழர் பகுதிகளில் வீதி விபத்தால் சாவுகள் நிகழ்வது வளமையான ஒன்றாகிவிட்டது. அதற்கு பல காரணம் இருக்கிறது. அதில் ஒன்று, இலங்கை தீவில் வெறும் 25,000 ரூபாய் பணம் கொடுத்தால் எந்தவித சாரதி தகுதி இல்லாதவர்களும் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுவிட முடியும் என்கின்ற நிலை இருப்பதும் ஒரு காரணம். தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அளிப்பு ஸ்ரீலங்கா அரசின் நிர்வாகங்கள் அனைத்திலும் பணம் இருந்தால் எதுவும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. அதில் மனித உயிரோடு விளையாடும் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதிலும் இருக்கிறது. சரியான தகுதி இல்லாத சாரதிகளை பயிற்சி அளித்துவிட்டு அரைக்குறையாக அவர்களை தேர்வுக்கு அனுப்பி அங்கு தமது செல்வாக்கை பயன்படுத்தி பயிற்சிகளில் சித்தியடைய செய்து சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுத்து விடுகின்றார்கள் சாரதி பயிற்சி கலாசாலைகள். சிறந்த அனுபவம், சாரதிக்கு பயிற்றுவிக்கும் திறமை இல்லாதவர்களே இன்று அதிகம் பேர் புதிய சாரதிகளுக்கு பயிற்சி கொடுக்கும் நபர்களாகவும் இருக்கின்றனர். தகுதி இல்லாத சாரதிகளை அதிக மனித உயிர்களை அன்றாடம் காவு கொள்கின்றனர். தமிழர் பகுதிகள் எங்கும் நிலைத்துள்ள சாரதி பயிற்சி கல்லூரிகள் எவையுமே சரியான தராதரத்தை நோக்காக கொண்டு சாரதிகளை உருவாக்குவதில்லை. தமிழர் பகுதிகளில் விபத்துகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் தகுதியில்லாத சாரதிகளும் முக்கிய பங்கை வகிக்கின்றனர் என்பது ஒரு முக்கிய காரணம். தகுதியான சாரதிகளை உருவாக்க தவறும் கலாசாலைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாரதிகள் வீதி சட்டங்கள் தெரிந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இனியாவது குளறுபடிகள் செய்யாத தமிழர்கள் லஞ்சம் கொடுக்காது சாரதி அனுமதி பத்திரத்தை சமூக பொறுப்புடன் எடுக்க முன்வாருங்கள். பொதுமக்களை காட்டிக் கொடுக்க வேண்டிய சில விடயம் இருக்கிறது. நமது ஊரில், அதாவது எமது சமூகத்தை பாதிக்கும் எந்த விடயமாகிலும் அதை தடுக்க காட்டிக் கொடுங்கள். ஆனால் தமிழர்களை அழிக்க காட்டிக் கொடுக்காதீர்கள். இன்று தவறான சாரதி ஒருவரை உருவாக்க நாமும் காரணமாக இருந்தோமாகில் நாளை உங்கள் வீட்டிலும் ஒருவரின் உயிரை பறிப்பார்கள் தகுதியில்லாத சாரதிகள். ஸ்ரீலங்கா குறித்த விவாதத்துக்கு இடமளிக்கப்படாதது ஏன் என பிரித்தானிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. பிரித்தானியா லண்டனில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான மோதல்களில் பாலியல் வன்முறைகளை தடுப்பது குறித்து அனைத்துலக மாநாட்டில் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அளிப்பு ஸ்ரீலங்கா குறித்த விவாதத்துக்கு இடமளிக்கப்படாதது ஏன் என பிரித்தானிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் வில்லியம் ஹெக் மற்றும் ஐநாவின் சிறப்பு தூதுவர் ஏஞ்சலினா ஜூலி ஆகியோரின் இணை தலைமையில் நேற்று ஆரம்பமாகிய இந்த மாநாட்டில் 140 வரையான நாடுகள் பங்கேற்கின்ற போதும் ஸ்ரீலங்கா இதனை புறக்கணித்துள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சிரியா, கொங்கோ உள்ளிட்ட நாடுகளில் பாலியல் வன்முறைகள் தொடர்பாக விவாதிக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள போதும் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் குறித்த விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இலங்கையில் போரின் போது பாலியல் வன்முறைகள் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ள போதும் அதற்கான ஆதாரங்கள் பல கிடைத்துள்ள போதும் இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா விவகாரம் குறித்த விவாதம் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று பிரித்தானிய ஊடகங்கள் விசனம் வெளியிட்டுள்ளன. பாலியல் ரீதியாக வன்முறைக்குட்படுத்தப்பட்ட பலர் பிரித்தானியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையிலும் போரின் போது இசைப்பிரியா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளியான போதிலும் இன்னும் இத்தகைய குற்றங்கள் நடந்ததற்கான சாட்சிகள் உள்ள போதிலும் இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா விவகாரம் கவனிக்கப்படாமல் போயுள்ளது குறித்து இந்த ஊடகங்கள் வருத்தம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த உலக மாநாடு ஏன் மறந்து போனது என்று இந்த ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன.
உரிமை மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்கான குழுவை ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியமித்துள்ளதை கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இலங்கை தீவின் போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்கான குழுவை ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியமித்துள்ளதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, இந்த விசாரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். அனைத்துலக விசாரணைக்கான சான்றுகளை சேகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து கரிசனை கொண்டுள்ளோம். போர் முடிந்து 5 ஆண்டுகளாகியும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ராணுவமயப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்து போயுள்ளனர். வடக்கில் நில அபகரிப்பினால் பலர் தமது காணிகளை இழந்து இன்னமும் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற முடியாத நிலையில் உள்ளனர். காணாமற் போனவர்கள் தொடர்பாக முறையான விசாரணைகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. காணாமற் போனவர்களின் உறவினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நியாயமான விசாரணைகள் நடத்தப்படுவது முக்கியம். அனைத்துலக விசாரணையின் அவசியம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறது. பொருத்தமான அரசியல் தீர்வு ஒன்று காணப்படுவதும் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று அதனை நடைமுறைப்படுத்துவதும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறையும் ராணுவமும் சித்திரவதைகளை ஒரே மாதிரியாக செயற்படுத்தி வருகின்றனர். சித்திரவதை தொடர்பான கொள்கை வகுப்பாளர் பேனியட் லெலவியாக்ஸ், பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட தமிழர்கள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் விசாரணை செய்யவுள்ளது. பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹெக் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். லண்டனில் நேற்று ஆரம்பமான வன்முறையின் போது பாலியல் வன்புணர்ச்சியை தடுக்கும் பிரகடனத்துக்கான மாநாட்டின் ஆரம்ப நாளில் அகதிகள் சட்டப்பயணிகள் மற்றும் குழுக்கள் முன்வைத்த முறைப்பாட்டின் பின்னரே ஹெக் தமது தகவலை வெளியிட்டார். அண்மைய வாரங்களில் நாடு கடத்தப்பட்ட தமிழ் அகதிகளும் இவ்வாறான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டப்பயணிகள் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு பதில் வழங்கிய வில்லியம் ஹக், அகதிகள் விடயத்தை பிரித்தானிய உள்துறை அமைச்சை கையாளுகிறது என்று குறிப்பிட்டார். எனவே அந்த அமைச்சு இந்த விடயத்தில் விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளதாக ஹக் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவை பொறுத்தவரை அது அடைக்கலம் கோருவோருக்கு பிறந்த நாடு எனினும் ஒழுங்குகள் உரிய முறையில் பேணப்படும். எவராவது இந்த ஒழுங்குகள் பேணப்படவில்லை என்று உணர்ந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று ஹக் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான பிரதிநிதி அஞ்சலினா ஜெய்லி மாநாட்டில் பிரித்தானியாவில் உள்ள விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் தொடர்பில் பேசவுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாலியல் மற்றும் துஷ்பிரயோக வன்முறைகள் தொடர்பில் உயர்ஸ்தானிகர் ஆண்டனியே கட்ரஸ் நாளை வியாழக்கிழமை மாநாட்டுக்கு வரும்போது கவனத்துக்கு கொண்டு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் இலங்கையில் ஸ்ரீலங்கா காவல்துறையும் ராணுவமும் சித்திரவதைகளை ஒரே மாதிரியாக செயற்படுத்தி வருவதாக சித்திரவதை தொடர்பான கொள்கை வகுப்பாளர் பெனியட் லெலவியாக்ஸ் குறிப்பிட்டார். இதற்கிடையில் குடிவரவு தொடர்பான சட்டத்தரணியாக செயற்படும் குலசேகரம் கீதாத்தனன் தமது உரையில் பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்படும் தமிழ் அகதிகள் இலங்கையில் பாரிய சித்திரவதைகளுக்கு உள்ளாகின்றனர். எனினும் பிரித்தானியா தொடர்ந்து தமிழர்களை நாடு கடத்துவதாக அவர் குற்றம் சுமத்தினார். தமிழில் எழுச்சி பாடல் போட்டியான எழுச்சி குயில் 2014 நிகழ்வானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் பெர்னில் பிரமாண்டமாக நடைபெற்றிருந்தது. ஈழத் தமிழர்களின் விடுதலை போராட்ட தடங்கள், வீர வரலாறுகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் உயிர்ப்புடன் இருக்க தங்களையே அர்ப்பணித்து விடுதலை போராட்டத்திற்கு வலு சேர்த்த அனைத்து கலைஞர்களினதும் நினைவுகளை சுமந்து நடாத்தப்பட்ட தமிழில் எழுச்சி பாடல் போட்டியான எழுச்சி குயில் 2014 நிகழ்வானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் பெர்னில் பிரமாண்டமாக நடைபெற்றிருந்தது. சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் ஆதரவில் தமிழர் நினைவேந்தல் அகவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டி நிகழ்வானது பொதுச்சுடர் ஏற்றியுடன் தமிழீழ தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதனை தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு போட்டி நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இளைய தலைமுறையினரிடம் தாயகம் சார்ந்த இன உணர்வை பேணவும் வரலாற்றை நினைவு கொள்ளவும் புலம்பெயர்ந்து வாழும் நம்மவர்களின் திறமைகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் முகமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்த நடுவர்கள், போட்டியாளர்கள், எழுச்சி இசை வழங்கிய கலை பண்பாட்டு கழக கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பேசிய செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இணைந்து செங்கம்பளம் விரித்த நுழைவாயிலினால் மண்டபத்திற்குள் அழைத்து வரும்போது இரு மருந்திலும் சிவப்பு மஞ்சள் கொடிகளை ஏந்திய மக்கள் உற்சாகம் அளித்த காட்சி நிகழ்வின் மகுடம். தமிழர் நினைவேந்தல் அகவத்தினரால் முதற்தடவையாக மழலை சிறுவர், இளையோர், வளர்ந்தோர், இணை எழுச்சிக்குயில் போன்ற பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் ஆர்வத்தோடு பங்கு பற்றிய 60க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் மொழி ஆற்றலுடனும் இசை அறிவுடனும் உணர்வுடனும் எழுச்சி பாடல்களை பாடிய பாடகர்களுடன் இசை கலைஞர்களும் மக்கள் மனதில் நின்றனர்.
இப்போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று எழுச்சி குயில் 2014 விருதையும், தமிழின அழிப்பின் அவலங்களை தாங்கி தமிழகத்தின் தஞ்சையில் அமைந்திருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்று பார்வையிடுவதற்கான விமான பயண சீட்டையும், தீயினில் எரியாது தீபங்களே என்ற தமிழில் எழுச்சி பாடலை பாடிய செல்வி ரம்யா சிவானந்தராஜா அவர்கள் மண்டபம் அதிர்ந்த கரவொலியோடு தனதாக்கிக் கொண்டார். பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு வெற்றி கேடயங்கள் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டதனை தொடர்ந்து நம்புங்கள் தமிழீழம் பாடலுடன் தமிழீழ தேசிய கொடி இறக்கப்பட்டு தமிழரின் தாரக மந்திரமான தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற கோஷத்துடன் நிகழ்வுகள் கனத்த உணர்வுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டி நிகழ்வை வெற்றிகரமாக நடாத்த அனைத்து வகைகளிலும் முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பெற்றோர்கள், போட்டியாளர்களுக்கும் அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள், இன உணர்வாளர்கள் உள்ளிட்ட அனைத்து எமது உறவுகளையும் நன்றியோடு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் தமிழர் நினைவேந்தலாகவும் தெரிவித்துக் கொள்கின்றது. வாக்குறுதிகளை கால தாமதமின்றி அரசு நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமானது. லக்ஷ்மன் கிரியல்ல. தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசமைப்புக்கான 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புவதாக அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குறுதிகளை காலதாமதமின்றி அரசு நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமானது என்று ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் உருவாக்கப்படும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கள் மற்றும் ஆணைக்குழுக்கள் தொடர்பில் எவருக்கும் நம்பிக்கையில்லை. தீர்வு எதனையும் எட்டாது வெறுமனே பேச்சு நடத்துவதில் எவ்வித பயனும் கிடையாது. அரசமைப்புக்கான 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வித தடைகளும் இல்லை. 13ஆம் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை பகிர அரசுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் வேறு மாற்று அதிகார பகிர்வு யோசனை திட்டம் ஒன்றை அரசு முன்வைக்க வேண்டியது அவசியமானது. எனினும் இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தாது தம்மை விமர்சனம் செய்யும் தரப்பினரை துரோகிகளாக அடையாளப்படுத்துவதில் ஜனாதிபதியும் சில அமைச்சர்களும் கூடுதல் சிரத்தை எடுத்துக் கொள்கின்றனர். நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமர்வுகளில் பங்கேற்று நேரத்தை விரயப்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி விரும்பவில்லை. தேசிய இனப்பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பது என்பது குறித்து அரசு எழுத்து மூலமான யோசனை திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு எழுத்து மூலமான யோசனை திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு எம்மால் பதிலளிக்க முடியும் என்றார். தமிழீழம் பலைப்பகுதியில் 26 வயது இளைஞன் உயிரை பறித்த கத்திக்குத்து சம்பவம். தமிழீழம் ஏறாவூர் சித்தாண்டி முருகன் கோவிலின் பகுதியில் சடலம் ஒன்று மீட்பு. இருவருக்கிடையில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றையவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பளை தம்பகாமம் பகுதியில் இன்று காலை 7:30 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அதே இடத்தை சேர்ந்த முத்தையா திலீபன் உயிரிழந்துள்ளதுடன் சிவதாஸ் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் பற்றி தெரிய வருவதாவது, இவ்விருவருக்கிடையில் பண கொடுக்கல் வாங்கல் இருந்ததாகவும் இந்த பணத்தை மீளப்பெற சென்ற வேளை இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்ப்பிற்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவரையொருவர் கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. தமிழீழம் ஏறாவூர் சித்தாண்டி முருகன் கோவிலின் பகுதியில் சடலம் ஒன்று மீட்பு. தமிழீழம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் சித்தாண்டி முருகன் கோவிலின் பூந்தோட்டத்தில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சித்தாண்டி முருகன் கோவில் வீதியை சேர்ந்த சாமி தம்பி விநாயகம் என்பவர் சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக ஏறாவூர் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். சித்தாண்டி முருகன் கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்திற்கு சாட்சியாக இவர் இன்றைய தினம் சமூகம் அளிக்கவிருந்தார் என உறவினர்கள் தெரிவித்ததாக சித்தாண்டி 3 பிரிவு கிராம அலுவலகர் தானா சுதாகரன் கூறினார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி, வணக்கம். சுட்டும் விரலால் சுட்டிக்காட்டு, முட்டும் பகையை தட்டிக்காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். சுட்டும் விரலால் சுட்டிக்காட்டு, முட்டும் பகையை தட்டிக்காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். அண்ணன் ஆணைய எங்களின் செயல் வீச்சு, அதை செய்வதே எங்களின் உயிர் மூச்சு. எங்கள் வாழ்வுக்கு வீரமே பலமாச்சு. புயலாய் படைகள் விரையட்டும், துகளாய் தடைகள் சிதறட்டும், இடரும் துயரும் முடியட்டும், தேசம் விடியட்டும்.
பிடிக்கட்டும். சுட்டும் விரலால் சுட்டி காட்டு, முட்டும் பகையை தட்டி காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். ஈகத்தில் பூரித்து வாழும் தென் தமிழீழம், உயிரங்கள் தமிழென்று வாழ்வோம் வாழ்வே பொற்காலம். காடென்ன கடலென்ன எங்கள் பயணம் உயிரோட்டம், கனவுக்குள் உணர்வுக்குள் தேச உறுதி கொடியேற்றும். உரிமைதானே உயிரிலும் மேன்மை, சொல்லி சொல்லி வளர்த்தாயே. ஓய்வு என்பது எங்களின் வாழ்வில் இறந்த பிறகு என்றாயே. வரையும் நெஞ்சில் பயமில்லை, பிரிவு என்றும் தடையில்லை, விடியும் வரையும் ஓய்வில்லை, எங்கும் நாம் செல்வோம். முட்டும் விரலால் சுட்டி காட்டு, முட்டும் பகையை தட்டி காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். தேசத்தை நேசிக்கும் காற்றை நாங்கள் சுவாசிப்போம், வீரத்தை பூசிக்கும் உயிராய் நாங்கள் ஜீவிப்போம். காலத்தின் ஆழத்தில் நின்று வாழ்வை தியானிப்போம், கல்லறை வீரரை நெஞ்சில் தாங்கி பயணிப்போம். உந்தன் வாழ்வின் காலத்தில் தலைவா எங்கள் விடுதலை வர வேண்டும். உன்னை போல தலைமை எங்கள் வாழ்வில் வருமா நீ வேண்டும். எத்தனை குண்டுகள் கொட்டட்டும், எத்தனை உயிர்களை கொல்லட்டும், எப்படி வந்தும் முட்டட்டும், எதிலும் நாம் வெல்வோம். முட்டும் விரலால் சுட்டி காட்டு, முட்டும் பகையை தட்டி காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். அண்ணன் ஆணைய எங்களின் செயல் வீச்சு, அதை செய்வதே எங்களின் உயிர் மூச்சு. எங்கள் வாழ்வுக்கு வீரமே பலமாச்சு. புயலாய் படைகள் விரையட்டும், துகளாய் தடைகள் சிதறட்டும், இடரும் துயரும் ஒழியட்டும், தேசம் விடியட்டும். சுட்டும் விரலால் சுட்டி காட்டு, முட்டும் பகையை தட்டி காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம்.